ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு முன்னேற்பாடுகள் குறித்து தவிக நிர்வாகி அருண் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் தவிக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாளை விஜய் தலைமையில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தவிக நிர்வாகி அருண்ராஜ் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. வணக்கம். பிறகு தமிழகத்தில் விஜய் நடத்தும் முதல் பொதுவெளி பிரச்சாரம் ஈரோட்டில் நாளை நடைபெற இருக்கிறது. ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்தே இந்த ஏற்பாடுகளை செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். அதன் பிறகு ஆதவர்ஜுன் ஆய்வு செய்தார். தற்பொழுது அருண்ராஜும் ஆய்வு செய்து வருகிறார். ஏறத்தாழ 50 மேற்பட்ட போலீசாரும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன மேற்கொள்ள இருக்கிறார்கள், எப்படி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த போகிறார்கள் என்பதை போன்றவற்றெல்லாம் முன்கூட்டியே ஒத்திகை செய்வதற்காக 50 மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தான் நிர்வாகிகளிடம் ஏற்பாடுகள் குறித்து அருண்ராஜ் விசாரணை வருகிறார். அதே போல எங்கு விஜய் நின்று பேச போகிறார், விஐபிகளுக்கான பார்க்கிங் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விஐபிகளுக்கான அவர்கள் நின்று இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான இடவசதி எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பிறகு பொதுமக்களுக்கு மற்றும் பெண்களுக்காக தனியே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையுமே அருண்ராஜ் ஆய்வு செய்துள்ளார். இந்த நிலையில் தான் பெரும் சரளை பகுதியில் உள்ள மைதானத்தில் இந்த மக்கள் சந்திப்பு நாளை நடைபெற இருக்கிறது. நாளை மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் தான் இன்றே பொதுமக்கள் திடலுக்கு வந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டும் அவர்கள் ஏற்கால சுற்றுலா தலம் போல இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். திடலில் பொதுமக்கள் குடும்பமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை கூட செய்து நிகழ்ச்சியை முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடத்திக் கொள்ள போலீசார் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலர் சென்னையின் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. தவிக தொண்டர்கள் 10,000 பேரும் பொதுமக்கள் 25,000 இருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தமாக 17 ஏக்கர் மைதானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வழக்கம் போல தமது பிரச்சார வாகனத்தில் பேச இருக்கிறார். இவை அனைத்துமே காலையிலிருந்து போலீசாரும் ஆய்வு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பார்வைகள் கொண்டும் அதனை ஆய்வு செய்தும் முக்கிய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.